சுதந்திர டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். முடியாத காரியத்தை ஜெயித்து முடித்து விட்டு மற்றவர்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நிலைநிறுத்தக்கூடிய காலம். நிறைய விஷயங்கள் நீண்ட நாட்களாக 30 வயதை கடந்தவர்களுக்கு கூட 30 வயதிலிருந்து ஒரு புது மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த ஆடி மாதத்தில் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தைரியம், தன்னம்பிக்கை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்கள், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் நிறைவேற்றுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, லாபம், சந்தோஷம், அனுகூலம், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தியோக ரீதியாக ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும், பழைய கடன்கள் ஒன்று பைசலாகும், மன அழுத்தம் தீரும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக பயணங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிறுக்கலான பிரச்சனை ஏற்படும். நம்மளிடத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை. தந்தையாருடன் தர்க்கங்கள் செய்பவர்கள் தேவையற்ற பிரச்சனை. உறவுக்காரர்கள் விஷயத்தில் கவனம். கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படும். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பெற்றோர் பெரியோர்களும் கணவன் அல்லது மனைவியோ நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதம். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் ஏற்படக்கூடிய காலம். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவதும், இயற்கையாக இருந்த மன வருத்தங்கள் தீர்வதும், தொழில் ரீதியாக உள்ளது உள்ளபடி பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மன ஒப்பி சந்தோஷம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், பயணங்களில் புதிய அறிமுகத்திலும், புதுசாக எந்த இடத்தில் ஒரு புது அறிமுகங்கள் வந்தால் அந்த இடத்தில் அதீத கவனமாக இன்றைக்கு இருப்பது நன்மை தரும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது உங்களை காப்பாற்றக்கூடிய காலம். வெளியிடமோ, தொழிலோ, உத்தியோகமோ, வியாபாரமோ, படிப்போ போன்ற விஷயத்தில் இருந்த மாறுதல்கள் தீரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் உங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு சென்றாலும் அவரை கூப்பிட்டு திட்டுவதையெல்லாம் நிவர்த்தி விடுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு நினைத்த காரியங்கள் செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள்லாம் வெற்றி ஏற்படும். குறிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.